நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த ஜோஷுவா டிவியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிமையின் நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த மகிமையின் நேரம் நிகழ்ச்சியின் மூலம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஏற்ற வார்த்தையை கொடுத்து உங்களை ஆறுதல் படுத்தி உங்களை நிலைநிறுத்துவாராக. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் வண்ணமாக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த மகிமையின் நேரம் நிகழ்ச்சிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் உடைய வார்த்தையை கேட்கும்படியாக காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஏற்ற வார்த்தையை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் தேற்றும்படியாகவும் ஒவ்வொருவருக்கும் ஒரு புது பலனை கொடுக்கும்படியாக கர்த்தர் நீர் கிரியை செய்யும்படியாய் செபிக்கிறேன்ப்பா. அடியனை உடைய சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். என்னை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் செபிக்கிறேன். இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும்படியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 37:7 முன்பாகம். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு என்பதாய் இந்த வசனம் சொல்லுகிறது. காத்திருப்பது என்பது அநேக வேளைகளில் நமக்கு ஒரு இயலாத காரியமாய் இருக்கிறது. காத்திருப்பு முதலில் நமக்கு சோர்வை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. ஆனால் காத்திருப்பு வேதத்தில் காத்திருந்த மனிதர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பார்க்கும்போது அது அவர்களுக்கு பலவீனமாக அல்ல, அவர்கள் விசுவாசத்தை பெருகச் செய்கிறதாய் ஒரு விசுவாசத்தின் அறிவிப்பு, நம்முடைய விசுவாசத்திற்கு கிடைக்கிற பதில் என்பதாய் அதை பார்க்க வேண்டும். அநேக வேளைகளில் நம்மலாம் சோர்ந்து போயிடுவோம். ஒரு பலவீனம் வந்தால், ஒரு சோர்வு வந்தால், இல்லை நம்ம ரொம்ப நாள் காத்திருந்தால் அந்த காரியத்தில் நமக்கு ஒரு சோர்வு உண்டாகும். ஆண்டவர் இந்த காரியத்தை நமக்கு செய்வாரா மாட்டாரா? அநேக நாட்களாக இதை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோமே, ஆண்டவர் நமக்கு இந்த காரியத்தில் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு சோர்வை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. ஆனால் காத்திருப்பது பலவீனம் அல்ல, அது ஒரு விசுவாசத்தின் அறிவிப்பு. நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு காலம் இந்த காத்திருப்பின் காலமாக இருக்கிறது. ஆண்டவர் வேதத்தில் எப்படி காத்திருக்க சொல்லுகிறார் என்று பார்த்தோமானால் சங்கீதம் 46:10 சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள் என்பதாக இந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் எப்படி காத்திருக்க சொல்கிறார்? நம்மளை அமர்ந்திருந்து காத்திருக்க சொல்லுகிறார். அமர்ந்திருந்து காத்திருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? காத்திருப்போம். நம்ம நிறைய வேளைகளில் நம்ம காத்திருக்கிறது எப்படின்னா, ஒரு ரயில் நிலையத்தில் போய் ட்ரெயினுக்காக நம்ம காத்திருக்கும்போது எப்படி இருப்போம்? உட்காந்துருப்போம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எந்திரிச்சு போய் பார்த்துட்டே இருப்போம், அங்கே தூரத்தில் ட்ரெயின் வருதான்னு சொல்லி.
அப்போது நம்மளால் ஒரு பொறுமை இருக்காது. எப்போ வருங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்கு இருக்கும். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு. எப்படி காத்திருக்கணும்? அவருக்கு அமர்ந்திருந்து காத்திருக்கணும். பொறுமையோடு அது நடக்க வேண்டிய வேலையில் சரியாய் நடக்கும் அப்படிங்கிற விசுவாசத்தோடு அமர்ந்திருந்து காத்திருக்க வேண்டும். அமர்ந்திருப்பது அப்படின்னா அமைதியாக இருப்பது. ஐயோ இப்படி நடக்குமா, அப்படி நடக்குமா, ஆண்டவர் இப்படி செய்வாரோ, அப்படி செய்வாரோ, எனக்கு எப்படி பதில் வரப்போகுதுன்னு சொல்லி நம்மளே நம்மை குழப்பிக்கொள்ளாமல் அமைதியாக அவருடைய சமூகத்தில் இருந்து, ஆண்டவர் எனக்கு இதை தருவேன்னு சொல்லிட்டாரு, கண்டிப்பாக நான் காத்திருக்கிறேன், என்னுடைய காத்திருப்பு வீணாய் போகாது என்கிற நம்பிக்கையோடு அமைதியாக இருப்பது தான் அமர்ந்திருக்கிறது. அதே போல் நம்முடைய மனதை தேவனில் நிலைநிறுத்துவது தான் காத்திருப்பின் இன்னொரு காரியமாக இருக்கிறது. நம்ம அமர்ந்திருந்து காத்திருக்கும்போது நம்மளுடைய மனநிலை முழுவதும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறதாகவே இருக்கும். ஆண்டவர் எனக்கு செய்வார், நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன், நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், ஆண்டவர் செய்வார்னு சொல்லி நம்முடைய மனம் முழுவதும் அவரில் நிலைத்திருக்க செய்வது தான் இந்த காத்திருப்பின் காலம். அதனால தான் அவர் அமர்ந்திருந்து காத்திருக்க சொல்லுகிறார். அமர்ந்திருந்தோன்னா நம்ம அவருடைய சமூகத்தில் இருப்போம், அவரை நோக்கி பார்த்து கொண்டே இருப்போம். அதே போல் காத்திருப்பின் காலத்தில் நாம் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம், நம்முடைய சுமைகளை எல்லாம் அவரிடத்துல இறக்கி வச்சிடணும். ஒருவேளை நமக்கு நிறைய பாரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் இருக்கலாம். ஆனால் அவருடைய சமூகத்தில் இறக்கி வைத்துட்டு ஆண்டவர் பார்த்து கொள்வார். அவர் இந்த காரியத்தில் எனக்கு அற்புதம் செய்வார், அவர் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாரு, அவர் பெரிய காரியங்களை செய்வார்னு அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறது தான் இந்த காத்திருப்பின் காலம். அப்போது இதே சங்கீதம் 37:5 சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்போது இந்த காத்திருப்பின் காலத்தில் நாம் செய்ய வேண்டியது அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது காத்திருப்பின் காலம். வேதத்தில் அநேக மனிதர்களை நம்ம பார்க்குறோம். அவங்க எல்லாருமே அவங்க காத்திருப்பின் காலத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் சோர்ந்து போனாலும் ஆனால் ஆண்டவரை விட்டு அவங்க தூரமாய் போகவே இல்லை. ஆண்டவரை நம்பியிருந்தாங்க. சரி, ஆண்டவர் தருவேன்னு சொல்லியிருக்கிறார், கண்டிப்பாக எனக்கு தருவார் அப்படிங்கிற விசுவாசத்தோடு அவர்கள் காத்திருந்ததாய் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்போது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் எப்படி பலன் கொடுக்கிறார், அவர்களை எப்படி பலப்படுத்துகிறாருங்கிறதுக்கு அநேக வசனங்கள் இருக்கிறது. அதில் ஒரு வசனத்தை பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40:31 இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்போது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்போது ஓடினாலும் இளைப்பு அடையாமல், நடந்தாலும் சோர்ந்து போகாமல் இருக்கணும்னா நமக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. அவர் எனக்கு செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள் வேண்டியதாக இருக்கிறது. அதை தான் ஆண்டவர் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு காத்திரு அப்படின்னு சொன்னால், நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாயால் அநேக அறிக்கைகளை சொல்லலாம். ஆனால் எப்படி காத்திருக்கிறோம்? நம்ம கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. அவர் சமூகத்தில் அமைதியாக உட்காந்து, ஆண்டவரே நீர் செய்வீர், எப்போ செய்வீர்னு தெரியாது, ஆனால் நீங்கள் கரெக்டான நேரத்தில், எனக்கு எப்போ செய்யணும்னு உங்களுக்கு தெரியுமோ பெர்ஃபெக்டான நேரத்தில் நீங்கள் செய்வீங்கிற விசுவாசம் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆண்டவருடைய டைமிங் பார்த்தோன்னா அது அவர் சொன்ன நேரத்துக்கு முன்னாடி இருக்காது, சொன்ன நேரத்தை தாண்டியும் போகாது. சரியான நேரத்தில் கரெக்டாக நமக்கு தர வேண்டிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். அப்போது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு சில நேரங்களில் தடை வரலாம். அப்போ நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? அந்த பழியை ஆண்டவர் மேலே போடுவோம். ஆண்டவரே நான் இவ்வளோ ஜெபம் பண்ணேன், எனக்கேன் இப்படி, எனக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, இரண்டாவது என்ன செய்வோம்? அப்படியே பிசாசு மேலே என்ன செய்வோம்? தூக்கி போட்டுருவோம். பிசாசு தான் இந்த காரியத்தை தாமதப்படுத்துகிறான், ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு, ஆனால் பிசாசு அதை நான் பெற்றுக்கொள்ளாமல் தடுக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம இப்படி ஒவ்வொருத்தர் மேலே பழிய போட்டுட்ருப்போம். ஆனால் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடை யார் தெரியுமா? நாம் தான் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடை. ஒருவேளை பிசாசை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டாச்சு, அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் அவன் வருகிறான், அவனுடைய வேலையே அதுதான். அப்போ நம்ம அவனை குற்றம் சொல்ல முடியாது, அவனுடைய வேலையே அதுதான். அப்போது நம்ம அவனுக்கு செவி கொடுத்து, இல்லை நம்ம காத்திருக்கிற நேரத்தில் நம்ம பின்வாங்கி கர்த்தருக்கு பயப்படுதலை விட்டு, ஒருவேளை மனிதர்களுக்கோ மற்ற உலக காரியங்களுக்கோ பயந்தோ, இல்லை வேறு விதமாய் ஆண்டவரை விட்டு நம்மை தூரமாய்
வைக்கிற காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் தாமதப்படுகிறது. அப்போது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு நாம் தான் தடையாக இருக்கிறோம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அப்போது நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அமர்ந்து பொறுமையாய் ஆண்டவர் எனக்கு செய்வார் அப்படின்னு எந்த குழப்பமும் இல்லாமல் நம்பிக்கையோடு காத்திருப்பதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். சங்கீதம் 27:17 விதமாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவது ஆண்டவர் செய்யக்கூடிய காரியம். எப்பொழுது? அவருக்கு காத்திருக்கும் வேளையில், அவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்து கர்த்தர் எனக்கு செய்வார் அப்படிங்கிற விசுவாசத்தோடு நம்ம இருக்கிற வேளையில் ஆண்டவர் என்ன செய்கிறார் நமக்கு அப்படின்னா, அவர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார். திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று அந்த வசனம் முடிகிறது. அப்போது நம்பிக்கையோடு திடமனதாக இருந்து, எவ்வளவு சோர்வு வந்தாலும் பலவீனம் வந்தாலும், இல்லை நான் உறுதியாக இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்தார், கர்த்தர் எனக்கு செய்வார் அப்படிங்கிற விசுவாசத்தோடு நாம் காத்திருக்கும்போது கர்த்தர் அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். வேதத்திலிருந்து ஒரு சில உதாரணங்களை நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 21:2 கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். ஆதியாகமம் 21:2 சொல்கிறது, ஆபிரகாம் முதிர் வயதாக இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் என்று பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் ஆபிரகாமுக்கு. ஒருவேளை அவன் நம்பிக்கையற்றவனாக இருந்தான். சாராள் இந்த காரியத்தை குறித்து சொல்லும்போது நகைத்தாள், நான் கிளவியாக இருக்கிறேன், எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை சொன்ன நேரத்தில் செய்து முடித்தார். அப்போது நம்மளும் இதே போல் அநேக நேரத்தில் நம்ம கேள்வி கேட்கிறவர்களாக இல்லை குழப்பம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இல்லை, நீ காத்திரு, நான் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவேன், எனக்கே காத்திரு, நான் உனக்கு செய்வேன்னு சொல்லுகிறார். ஆபிரகாம் காத்திருந்த வருடங்கள் பார்த்தோன்னா 25 வருடங்கள் அவர் காத்திருந்ததாய் நம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் தாமதித்தாரா? இல்லை, அவர் சொன்னது போலவே அவனுடைய வாழ்க்கையிலே செய்து முடித்தார். அதே போல் ஆதியாகமம்லே 37 முதல் 41 இந்த 4 அதிகாரத்தில் யோசேப்புடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கிறோம். அவனுக்கு ஒரு கனவு, ஆண்டவர் ஒரு சொப்பனம் வெளிப்பட்டது. அவன் 17 வயதாக இருக்கையில் அந்த சொப்பனத்தை அவன் காண்கிறான். ஆனால் அந்த சொப்பனம் உடனே நிறைவேறிட்டா? இல்லை. 17 வயதிலே அவன் கண்ட சொப்பனம் 30வது வயதிலே அவனுக்கு நிறைவேறுகிறதாய் நாம் பார்க்கிறோம். 13 வருடங்கள் அவன் காத்திருந்தான். ஆனால் அந்த காத்திருந்த காலத்தில் அவனுக்கு எத்தனையோ சோதனைகள், வேதனைகள், கஷ்டங்கள், சிறை, துன்பம் எல்லாம் வந்திருந்த போதும் அவன் ஆண்டவரை நம்பி அவருக்கு காத்திருந்தான். அதனால்தான் ஆண்டவர் யோசேப்பை ஆசீர்வதிக்க முடிந்தது. யோசேப்புக்கு அந்த வந்த சோதனைகள் நம்ம பார்த்துருக்குறோம். அவன் அந்த தவறி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்த போதிலும், இல்லை ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், இது தவறு அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு ஓடி வந்தான்னு பார்க்குறோம். அப்போ பிசாசு கன்னிகளை உருவாக்குகிறவனாக இருக்கிறான். ஆனால் அந்த சூழ்நிலைகளும் நம்ம ஆண்டவரை முன்னிறுத்தி எப்படி அதை மேற்கொள்கிறோம் என்பது நம்முடைய பலத்தில் உள்ளது, நம்முடைய விசுவாசத்தில் அது உள்ளது. அப்போ நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா, யோசேப்பை போன்ற ஒரு விசுவாசம் நமக்கு தேவைப்படுகிறது. ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்தார், அவர் செய்வார், என்ன ஆனாலும் அவர் எனக்கு சொன்னதை செய்து முடிப்பார் என்கிற விசுவாசம் நமக்கு வேண்டும். அதனால் அவன் சிறையில் இருந்தவன் கடைசியில் அதே நாட்டில் ஒரு அதிபதியாய் போய் அமர்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல் தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணதிலிருந்து தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்கிறதுக்காக அவன் ஓடிக்கிட்டே இருக்கிறான். 1 சாமுவேல் 16 நம்ம பார்க்குறோம் அவனை அபிஷேகிக்கிறாங்கன்னு. 2 சாமுவேல் 5 தான் அவன் ராஜாவாய் அந்த அரியாசனத்தில் போய் அமர்கிறான். அப்போது இத்தனை வருடங்கள் காடு மலைன்னு சொல்லி அவன் உயிருக்கு பயந்து ஓடி ஓடி ஒளிந்து அலைகிறான். ஆனாலும் அவன் நம்பிக்கையை விட்டானா? விடவே இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தான். அவர் எனக்கு வாக்கு கொடுத்தார், நிறைவேற்றுவார்னு சொல்லி எந்த சூழ்நிலையிலும் தவறி போகாமல் ஆண்டவருக்காய் அவன் நின்றான். பல வருடம் அவனுடைய காத்திருப்பு அவனை ஒரு ராஜாவாக, ஒரு ராஜ்யத்தின் தலைவனாக அவனை மாற்றி இருக்கிறதை நாம் காண்கிறோம். அப்போது காத்திருப்பதில் வரும் ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நம்ம வேதத்தில் அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். ஆபிரகாமுடைய வாழ்க்கை, யோசேப்புடைய வாழ்க்கை, தாவீதுடைய வாழ்க்கை எல்லாமே நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், காத்திருந்தால் அதனால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் மிக பெரிதாய்
சாட்சி உள்ளதா? இன்றைக்கு வரைக்கும் நாம் அதை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். அந்த அளவுக்கு சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறது அவர்களுடைய காத்திருப்பு. காத்திருப்பதில் வரும் ஆசீர்வாதம் என்ன என்பதை புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்று வசனம் சொல்லுகிறது. அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் அவரை தேடுகிற ஆத்துமாவுக்கும் ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? நல்லவராய் இருக்கிறார். அப்போது நாம் அவருக்கு காத்திருந்தோம் என்றால் நமக்கு நன்மை செய்கிறவராய் அவர் இருக்கிறார். நம்ம அவரை தேடாமல் போனால் ஆண்டவரால் நமக்கு நன்மைகள் செய்ய முடியாது. அப்போ அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவர். அப்போது நம்ம காத்திருக்கிறோமா? நம்ம ஆண்டவருக்கு காத்திருக்கிறோமா? இல்லை உலக பிரகாரமான மனிதனை நம்பி நம் வீழ்ந்து போகிறோமா என்கிறது நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது. அதே போல் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 10:36 சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் பெறும்படிக்கு நமக்கு என்ன தேவையாக இருக்கிறது? விசுவாசம் தேவை. ஆனால் முதல்ல ரொம்ப தேவையான ஒரு காரியம் பொறுமை. ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார், அவர் செய்வார்னு சொல்லி. அவர் ஒரு வாக்கு நமக்கு கொடுத்தார்னா அவர் வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறார். அவர் வெறுமையாய் அந்த வாக்குத்தத்தம் திரும்ப விடவே மாட்டார். அந்த வாக்குத்தத்தம் ஆசீர்வாதமாய் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும்படியாய் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதற்கு நமக்கு பொறுமை மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. சவுலை பார்த்தோன்னா அவன் ஆண்டவருக்கு காத்திருக்கலை, அவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனான். தேவனுடைய திட்டத்தை கெடுக்க நினைத்தான், ஆனால் ஆசீர்வாதத்தை அவனால் தடுக்க முடியவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அப்போது இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இந்த சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது போல கர்த்தரை நோக்கி அமர்ந்திருந்து அவருக்கு காத்திரு. அப்போது நாம் அவருக்கு காத்திருந்தோம் ஆனால் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் காத்திருக்கிறோமா? நமக்கு அந்த பொறுமை இருக்கிறதா? நம்மிடத்தில் விசுவாசம் இருக்குதா? இல்லை நம்ம பலவீனத்தில் சோர்ந்து போய் விடுகிறோமா என்பதை நாம் இன்று ஆராய்ந்து அறிய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஒருவேளை இந்த வசனம் நமக்கு ஒரு உணர்த்துதலை கொடுக்கிறதா இருக்கலாம். நம்ம எப்படி காத்திருக்கிறோம், நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி அவரை நம்பி இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. எப்படி காத்திருக்கலாம்? ஆண்டவருக்கு காத்திருக்கிறோம், எனக்கு விசுவாசம் குறையுது, என்னால் பொறுமையாக இருக்க முடியலைன்னா எப்படியெல்லாம் காத்திருக்கலான்னு வசனம் சொல்கிறது. ஜெபத்தில் நிலைத்திருங்கள். ஜெபம் ஒன்று தான் நமக்குள்ள விசுவாச ஊற்று போல் நம்ம இன்னும் அதிகமாய் நம்பிக்கையோடு இருக்க செய்கிற ஒரு காரியம் ஜெபம். ஆவியானவர் நம்ம ஜெபிக்க நமக்குள்ள நம்பிக்கையை பெருக செய்வார், விசுவாசத்தை அதிகரிப்பார். நமக்கு நடக்குங்கிற அந்த எண்ணம் நமக்குள்ள சோர்வோ பலவீனமோ இல்லாமல் நடத்துகிறதுக்கு நம்முடைய காத்திருப்பில் ரொம்ப முக்கியமான ஒன்று ஜெபத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். இரண்டாவது, நம்பிக்கையை எந்த சூழ்நிலையிலும் நாம் இழந்து போகவே கூடாது. எவ்வளவு சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சூழ்நிலைகளை மாற்ற வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நம்ம நம்பிக்கை இழக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. எபிரேயர் 11:1 சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், நம்ம நம்புகிறோம் அது நடக்குங்கிற உறுதியும், நம்ம கண்களால் காணாத ஒரு ஆசீர்வாதத்தை குறித்த ஒரு நிச்சயத்தை உண்டு பண்ணுகிறதா இருக்குது. அப்போது நம்ம நம்பிக்கை இழந்து போகாமல் நமக்கு இது நடக்கும், நம்ம கண்கள் அதை காணுங்கிற விசுவாசம் நமக்கு தேவை. மூன்றாவது, கர்த்தர் கொடுத்த வார்த்தையை பிடித்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நமக்கு ஒவ்வொரு வருடமும் நம்ம புதிய வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுக்குறார். ஒவ்வொரு நாளும் அந்த வாக்குத்தத்தத்தை வைத்து நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறீங்க, இதை என் வாழ்க்கையில் நிறைவேற்றித்தாங்க, நான் பொறுமையோடு காத்திருக்கிறேன். இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் எப்போ நிறைவேறணும்னு வச்சுருக்கிறீங்களோ அப்போ எனக்கு இதை நிறைவேற்றித்தாங்கன்னு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும்போது அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்கிறவளாக இருக்கிறோம்.
அதே போல் ஆண்டவரிடத்தில் நாம் காத்திருக்கும் வேளையில் எப்படி காத்திருக்க வேண்டும் என்ற இன்னொரு காரியம், நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவரே, இதுவரைக்கும் எனக்கு செய்த நன்மைகளுக்காக, நான் காத்திருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த காரியத்தில் நான் காத்திருக்கிறேன். நன்றி சொல்லும்படியாய், உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் இந்த காரியத்திலையும் கர்த்தர் நீர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வீர் அப்படிங்கிற விசுவாசத்தோடு அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்போது வசனம் சொல்லியிருக்குது, தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு, அது நிச்சயமாக வரும் என்று வசனம் சொல்லி இருக்கிறது. அப்போது நாம் இன்றைக்கு சொல்ல வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே, நான் காத்திருக்கிறேன், நான் உங்கள் சமூகத்தில் காத்திருக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். என் தேவன், என் தகப்பன் எனக்கு இதை செய்கிறார். தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும் என்ற வசனத்தின்படி நாம் விசுவாச அறிக்கை சொல்லணும். ஆண்டவரே, நான் காத்திருக்கிறேன், நான் நிச்சயமாய் நம்புகிறேன், அது நிச்சயமாய் எனக்கு வரும், என் தேவன் அதை நிச்சயமாய் என்னுடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்ற விசுவாச அறிக்கையை நம்ம செய்து காத்திருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இப்பொழுதும் இந்த வார்த்தை, கர்த்தரை நோக்கி அமர்ந்திருந்து அவருக்கு காத்திரு என்று பார்த்த அந்த வார்த்தை, நாம் உறுதியாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்பதற்கும் விசுவாசத்தில் பலப்படுவதற்கும் ஏற்ற ஒரு வார்த்தையாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை விசுவாசிப்போம், விசுவாச அறிக்கை செய்வோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், ஜெபத்திலே காத்திருந்து நம்பிக்கையோடு இருப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இப்பொழுதும் நம் தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு என்று கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து நாங்கள் காத்திருந்து நன்மையானதை எங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமென். வேதத்திலிருந்து அறிந்த மனிதர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள், இன்னும் வசனங்கள் மூலமாய் கர்த்தர் சொன்னது போல, ஆமென், அது தாமதித்தாலும் காத்திரு, அது தாமதிப்பதில்லை, அது நிச்சயமாய் வரும் என்று கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நாங்கள் காத்திருக்கிறதுக்கு பலனை எங்களுக்கு கர்த்தர் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். விசுவாசத்தில் எங்களை உறுதிப்படுத்துங்க. ஜெபத்தில் நாங்கள் நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. ஆமென். இதுவரை நாங்கள் காத்திருந்து பெற்றுக்கொண்ட காரியங்களில் ஆமென் உமக்கு நன்றி செலுத்தி, ஆமென், உம்மை துதித்து, ஆமென், இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தொடர்ந்து இந்த வார்த்தைகள் ஒவ்வொருடைய இருதயத்திலையும் கிரியை செய்யட்டும். இந்த வார்த்தைகளின்படி ஆமென் நடந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். உடைய சமூகத்திலேயே முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.